இவங்க பேரு செல்வி. இவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாளா அப்பா அம்மா கவனிப்பிலே வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா தவறி போனதுனால அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நாம ஒரு கடைக்கு வேலைக்கு போனா ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்போதைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய லட்சியம் எல்லாமே ஒரு நல்ல பையனுக்கு நம்ம செல்விய திருமணம் பண்ணி கொடுத்தாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வரன் பார்த்தா அமைஞ்சாலும் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரதட்சணை பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு பக்கம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கலந்துகிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்ப இருக்கும் போதுதான் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனுடைய பெயர் குமரன். பார்க்க ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. நல்ல ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்ல முடியும். நல்ல உடல் அமைப்பு. அவங்களுடைய அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஆர்மியில இருந்திருக்கிறாங்க. அவங்களும் நல்ல உடல் அமைப்போட பார்த்தா இருந்திருக்காங்க. பார்த்த உடனே நம்ம செல்விக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு சரி, செல்விய பார்த்த உடனே நல்ல முகலட்சணமா தெய்வீக குணத்தோட தெய்வீக பார்வையோட இருக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல செல்வியோடைய மாமனார் செல்வியை ஓகே பண்ணி முடிச்சிடுறாங்க. வரதட்சணையா நீங்க பெருசா ஒண்ணு கூட போட வேணாம், உங்க பொண்ணை அனுப்பி வச்சாலே போதும் அப்படின்னு பார்த்தனா சொல்லிட்டாங்க. செல்வி அந்த குடும்பத்தை விசாரிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாடி வீடு, அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது. அந்த ஒதுக்குப்புறமா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே ஏகப்பட்ட நிலம் இருக்கு. வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது. மாமனாருக்கு இப்ப கூட உதவித்தொகை, பென்ஷன் தொகை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மாமனார் சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அது மூலியமா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளைய பொறுத்தளவுக்கு பெயர் குமரன். அவங்க பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசம் ஆனா நல்ல சம்பளம். இதை எல்லாத்தையும் நம்ம செல்வி விசாரிக்கிறாங்க. நம்ம வீட்டுல பட்ட கஷ்டத்தை அங்க பட தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி செல்வி அம்மாவே பாத்தீங்கன்னா செல்வி கிட்ட புரிய வச்சு அங்க ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து திருமணத்தை ஆகா ஊகோன்னு தடபுடலா நடத்தி முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே குமரன் கிட்ட நல்ல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. குமரன் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டையும் அவ்வளவு சர்வசாதாரணமா பேசுனது கிடையாது. ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் தான். அப்படின்ட்டு தன்னுடைய முதலிரவை நல்லபடியா பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. முதலிரவு முடியுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பதான் குமரன் செல்வி கிட்ட சொல்றாங்க, இங்கேயே இருந்தா என்னால பெருசா ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் பெங்களூருக்கு போறேன். பெங்களூர்ல தங்கி நான் வேலை பார்த்தாகணும். அதுவும் இல்லாம எனக்கு ஒர்க் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருந்துகிட்டு என்னால எல்லா வேலையும் பார்க்க முடியல. அதனால நான் அங்க போறேன். மாசத்துல ஒரு நாளும் 2 நாளும் கண்டிப்பா வந்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு ரூம் எடுத்து நாம வாடகைக்கு இருந்துடலாம். அங்க தங்கிட்டோம் அப்படின்னா நானும் தினம் தினம் உன்னைய பார்ப்பேன், உன்கிட்ட பேசுவேன். கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துடும் அப்படின்ட்டு குமரன் ஆசையா நம்ம செல்வி கிட்ட சொல்றாங்க. செல்வியும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்து, எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய கணவர் நம்மளுக்காகத்தானே உழைக்கிறாங்க, நம்மளுடைய எதிர்காலத்துக்காகத்தானே உழைக்கிறாங்க, அவரு பத்திரமா அனுப்பி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி குமரனை பெங்களூருக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறது செல்வி, அதுக்கப்புறம் மாமனார். இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. மாமனாருக்கு மனைவி கிடையாது. ஆர்மியில இருக்கும் போதே அவங்க மனைவி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போதைக்கு தனிமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல உடல் வலுவோட நல்ல தனிமையில அவருக்கு பிடிச்சமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வியை பொறுத்தளவுக்கு மாமனாரை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், அவங்க மேல ரொம்ப பாசமா இருந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா கணவர் செல்வி கிட்ட போகும்போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய அப்பா எங்களை சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறமா அவர் அங்கிருந்து உழைச்சு சம்பாரிச்ச பணத்துலதான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு அந்த காசை வச்சுதான் கட்டினது. நாங்களும் இந்த அளவுக்கு படிச்சு பெங்களூர்ல வேலை செய்யறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா மட்டும்தான் அப்படின்னு பெருந்தன்மையா சொன்னதுனால செல்வியை பொறுத்தளவுக்கு மாமனாரை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்துருக்க கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும், அவங்க கிட்ட பாசமா பேசணும், பாசமா நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம செல்வியும் பார்த்தனா இருக்கிறாங்க. மாமனார் பாத்தீங்கன்னா நம்ம செல்வி கிட்ட பேசும்போது அவங்களுடைய பார்வை எல்லாமே பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வித்தியாசப்படுது.
மாமனார் மருமகள் அப்படிங்கிற உறவை தாண்டி ரெண்டு பேருமே நட்பு ரீதியா நல்ல நெருக்கமா பேசி பழக வந்து ஆரம்பிச்சாங்க. ஆர்மியில என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா தன்னுடைய திருமண வாழ்க்கையில தன்னுடைய மனைவி கிட்ட எந்த அளவுக்கு பார்த்தனா பாசமா இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க. செல்வியும் சரி அதை எல்லாம் புதுசா கேட்கிற மாதிரி ஒண்ணு ஒன்னா கேட்டு கேட்டு ரெண்டு பேருமே ஜாலியா பேசி அடிக்கடி பார்த்தனா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் செல்விக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி பார்த்தனா ஒரு எண்ணம் வர வந்து ஆரம்பிச்சது. மாமனாருக்கு சரி தனக்கு மனைவி இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா பேசுவோமோ அதை விட ஒரு படி மேல நம்ம செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கமே அப்படின்ட்டு பார்த்தனா தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்பைக்கு கணவர்கிட்ட செல்வி பேசினாலும் மாமனார் மேல ரொம்ப வந்து அக்கறை எடுத்து கவனிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து செல்விக்கு பிறந்த நாள். மாமனார் வந்து செல்வியை அழைச்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு செல்விக்கு பிடிச்சமான சேரீ அதுக்கப்புறம் சுடிதார் அப்படின்னு எடுத்து கொடுத்து அசத்துறாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்க அப்படின்ட்டு மாமனார் வந்து செல்வி கிட்ட சொல்றாங்க. செல்வியும் சரி பிடிச்ச மாதிரி பார்த்தனா வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் கடை கொண்டு போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. இன்னைக்கு வீட்டுல வந்து நம்ம சமைக்க வேணாம், போகும்போதே ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான மழை. அப்ப ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரசிச்சு வந்து சாப்பிட்றாங்க. செல்வியும் பார்த்தனா சாப்பாடு இந்த கடையில வாங்கினது ரொம்ப சூப்பரா இருக்கு, இவ்வளவு டேஸ்டா நான் கடை சாப்பாட்டை எங்கேயும் பார்த்தது இல்லை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தனா சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. செல்வி அப்பதான் சொல்றாங்க, என்னமோ தெரியல எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா இல்ல மழை பிரச்சனையான்னு தெரியல, அடிக்கடி பார்த்தனா கரண்ட் நின்று வருது, இதுக்கப்புறம் நின்று போச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல மெழுகுத்திரி வாங்கி வைக்க கூட நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பரவாயில்ல, அப்புறம்தான் நான் இருக்கிறேன்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணி பேசுறாங்க. செல்விக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கிறாங்க. ஏன்னா கணவரை மறந்துட்டு மாமனார் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், மாமனாரால தான் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு கணவர் மாதிரி பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாமனாரும் சரி செல்வி கிட்ட எப்படியோ நம்மளுக்கு மனைவி இல்லாத குறைய செல்வியை பார்த்துட்டோம் அப்படின்னா பரவாயில்லை அப்படிங்கிற ஏக்கத்துல அன்னைக்குன்னு பார்த்து பவர் வந்து கட் ஆயிருச்சு. ரெண்டு பேரும் பார்த்தனா ஒன்னா இணைஞ்சிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் செல்வி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அடுத்த நாளே காலையில மாமனாரை எழுப்பி டீ போட்டு தராங்க. டீயை குடிச்சுக்கிட்டு பார்த்தனா டீ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கணவர் மனைவியாவே ரெண்டு பேரும் பார்த்தனா ஜாலியா பேசிக்கிறது, வெளியிடங்களுக்கு போறது, வீட்டுல வந்து பிடிச்சமானதை சமைச்சு வந்து சாப்பிடுறது, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கணவர் மனைவியாவே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமே கணவர் குமரனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியவே தெரியாது. தன்னுடைய மனைவி வந்து அப்பாவை நல்லபடியா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட்னு அப்படின்னு நேரங்காலம் பார்க்காம கணவர் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு சஸ்பென்ஸா பார்த்தனா அவங்க கிட்ட போகணும், அவங்கள பின்னாடி இருந்து பார்த்தனா தொட்டு பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆசையா வராங்க. நேரடியா வீட்டுக்கு வராங்க, மனைவி கிட்ட சொல்லாம கூட. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறத குமரன் பாக்குறாங்க. குமரனுக்கு அதை பத்தி பெருசா கண்டுக்கல. இதுல என்ன இருக்குது, என்னுடைய மனைவியை பத்தி எனக்கு தெரியும், என்னுடைய அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், நாமளே இப்படி ஏதாவது தப்பா நினைச்சா எப்படி அப்படின்ட்டு அவங்களும் போட்டு மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சத்தமா பேசுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா செல்வி கணவரை பாக்குறாங்க, அப்பா வந்து பிள்ளைய பாக்குறாங்க. உடனே தடாபுடான்னு எழுந்திருச்சு, என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கிறேன், இப்பதான் நான் வந்திருக்கிறேன், ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு தான் வந்திருக்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, மாசம் இனிமே பார்த்தோன்னா 1.5 லட்ச ரூபாய் எனக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா சாப்பாடும் 3 பேரும் உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, உன்னுடைய குணத்துல உன்னுடைய பார்வையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மனைவி கிட்ட அதை பத்தி பாத்தீங்கன்னா மேற்கொண்டு எதுவும் காட்டிக்கல, மனைவியும் பார்த்தோன்னா எதுவும் காட்டிக்கல. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய அப்பாவை பத்தியும் மனைவியை பத்தியும் என்னென்னமோ பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து குமரனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தனா பிடிக்கல. நம்ம பக்கமும் ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு, கல்யாணமான ஒரு பிள்ளைய
ஒரு வாரம் மட்டும் பார்த்தோன்னா அவ கூட சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். இப்படி இருக்கும்போது எந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஏதோ ஒரு விரிச்ச வலையில வந்து போய் விழுந்துட்டா, நம்ம மனைவி பக்கம் குறை சொல்றதா இல்ல அப்பா பக்கம் குறை சொல்றதா, நம்ம எதுவுமே கண்ணால பார்க்கல. மனைவி கிட்ட கேட்டாலும் பிரச்சனை வரும். அப்பா மேல நம்மளுக்கு ரொம்ப பாசம் இருக்குது, அம்மாவும் கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி கொஞ்ச 2-3 நாள் பார்த்தனா இருந்துகிட்டு செல்வியை வந்து பெங்களூருக்கே கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணி செல்வியை கூப்பிடுறாங்க. செல்வியும் சரி, அவங்க சொல்ற வார்த்தைலாம் என்ன அப்படின்னா, நான் உங்க கூட வந்துட்டா அப்பாவை யாரு பாத்துக்குவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம குமரன் மௌனமா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாமனாரே பார்த்தனா, செல்விய நீ பத்திரமா போயிட்டு வாமா, அவன் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், நடந்தது எல்லாம் மறந்துடு, என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான், நாம பண்ணினதும் மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு பேசி புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சதுக்கு அப்புறமா நேரடியா பார்த்தோன்னா நம்ம பெங்களூருக்கு செல்வி குமரன் 2 பேரும் போறாங்க. அங்க ஒரு தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்க. கணவர் வந்து செல்வி மேல ரொம்ப பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க. செல்வி வந்து தான் பண்ணின எல்லா தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா கணவர் கூட எந்த ஒரு விதத்திலையும் துரோகம் பண்ணிடக் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க.